லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இல்லை இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கலையா, இல்லை அரசுக்கு இவ்வளோ கூட்டம் வரும் தெரியலையா? கம்ப்ளீட் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர். நான் ஒரு காங்கிரஸ்காரங்க தான் இல்லைன்னு நான் சொல்லலை. இது வந்து நியாயப்படுத்தவோ இல்லை எங்கள் மேலே தப்பே இல்லையோன்னு ஒரு வீட்டில் இறப்பு இருக்குது, என் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் அரசை கேட்காத அப்படின்னா நான் அந்த 4 பிஜேபி அரசையும் கேட்கக்கூடாது. ஒரு தனியார் வெற்றி தான் இது. ஆக்சுவலி அதில் கன்னடிகா கூட கிடையாது, ஒருத்தர் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு பெரிய உணர்ச்சி தேவை கிடையாது தான். தண்ணி அடித்த இளைஞர்கள் மிக அதிகம்ங்கிறாங்க. அப்படி இருந்தாலும் 5 லட்சம் பேர்ல ஒரு 50,000 பேர்லேருந்து 1 லட்சம் பேருக்குள்ள தண்ணி அடிச்சிருப்பாங்க. மன்னன்கிற ஒரு படம் இருந்தது, ரஜினி கவுண்டமணி என்ன பண்றாங்க, அதுல அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு வாங்குவாங்க. நீ அடிச்சு பிடிச்சி போறதுதான் ஹீரோயிசம், ஒழுங்கா கியூல நிக்கிறது ஹீரோயிசம் இல்ல. இவ்வளவு கூட்டத்துக்கு ஐபிஎல்லும் ஒரு காரணம். அந்த நிர்வாகத்தின் மேல அரசும் ஒரு கடினமான ஒரு இதை வைக்கல. ஏன் வைப்பாங்க, எப்படி வைப்பாங்க, யார் அதுக்கு பெரிய ஆளு? நம்ம ஹோம் மினிஸ்டரோட பையன் கை வச்சுதான் பாருங்க. நம்மள்ட்ட இருந்து வாங்குற டிக்கெட் பணம்லாம் நம்மளோட டேக்ஸே கிடையாது. நம்ம வீட்டுக்கு போய் ஒரு காய்கறி வாங்கினா கூட டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. ஆனால் டேக்ஸ் இல்லை, கேட்டால் ட்ரஸ்ட். என்ன ட்ரஸ்ட் பண்ணுறாங்க? நீங்கள் எப்போவுமே இந்த அப்ரஸ்ட் மனநிலையிலேருந்து வெளியில் வரப்போ தான் இப்படி ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஏன் ஆர்சிபி இவ்வளோ கொண்டாடிச்சு அப்படின்னா 18 வருஷமாக அவங்கள ட்ரால் பண்ணுறாங்க. ஈசாலா கப் நம்ம ஏன்னா இவங்களாம் வந்து சிரிப்பாங்க. மன உளைச்சல் வந்து அது வந்து நாங்கள் வெற்றி வந்துருச்சின்னொன்னே அதை கொண்டாடணுங்கிற ஒரு டூ மச் மனநிலை. இதே சிஎஸ்கே வந்து ஒரு சகஜமான ஒரு வெற்றிங்கிறது சகஜம். ஆனால் எங்களுக்கு வந்து சகஜம் கிடையாது ஆர்சிபிக்கு. பெங்களூரில் தீபாவளி கூட அவ்வளோ வெடி பார்த்தது இல்லைங்க. நான் அவ்வளோ வெடி, இவ்வளோ கிண்டல் பண்ண, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பத்தியா. ஒரு அப்ரஸ்டு மனுஷன் ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப வருத்தமாகவும் இப்போ நினச்சா கூட கண்ணில் தண்ணி வருது எனக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் கர்நாடக மகிழா காங்கிரஸின் கிருத்தியாதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் சக்தி அபியான் அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்கேன், அதோட கர்நாடக பொறுப்பாளர். நன்றி நக்கீரன் நேயர்களுக்கும் தங்களுக்கும். ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டம் கர்நாடகாவில் 11 பேர் பலியாகிற சம்பவம் தான் இன்னமும் பேசப்படுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் அங்கே இருக்கீங்க, பெங்களூரில் இருக்கீங்க. எங்கள் இடத்துலேருந்து கொஞ்சம் ஒரு நாங்கள்லாம் ரொம்ப சர்வசாமமாக போகிற இடம் தான் சின்னசாமி ஸ்டேடியம். அந்த ரோடு கப்பன் ரோடு, காமராஜ் ரோடு, எம்ஜி ரோடு, சர்ச் ஸ்ட்ரீட்டு, இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து 30 வருஷமாக பெங்களூரில் இருக்கேன். அப்படின்னா எந்த அளவுக்கு பழகின ஒரு ஊர் அது. ஸோ மிக மிக பழகின ஊர். இல்லை இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கலையா, இல்லை அரசுக்கு இவ்வளோ கூட்டம் வரும் தெரியலையா? அரசு இதில் எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிடுச்சு? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், கம்ப்ளீட் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர். இதை வந்து நான் ஒரு காங்கிரஸ்காரங்க தான் இல்லைன்னு நான் சொல்லலை. இதுக்கு வந்து நான் மனப்பூர்வமாக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இது வந்து நியாயப்படுத்தவோ இல்லை எங்கள் மேலே தப்பே இல்லையோன்னு ஒரு வீட்டில் இறப்பு இருக்குது, என் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. அங்கே வந்து நான் வந்து இல்லைங்க நாங்கள் நல்லா தான் இருந்தோம், நாங்கள் சரி தான், அவங்களா தான் போய் இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எங்கள் வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் அந்த அரசை சும்மா விட்டுருவோமா? விட மாட்டோம். கேள்வி கேட்க தான் கேட்போம். அதுதான் ஜனநாயகம். எந்த அரசையும் கேள்வி கேளுங்க. இன்னைக்கு கேள்வி கேட்காதனாலாம் சர்வாதிகாரம் வந்திருக்கு. நம்ம மத்திய அரசை பற்றி எந்த கேள்வியும் கேட்கல. கும்பமேளா கேள்வி கேட்டோமா? இல்லை. தாதரில் கேள்வி கேட்டோமா? இல்லை. எல்லா இடத்துலையும் பிஜேபி மகாராஷ்டிரா அரசில், அங்கே உத்தரப்பிரதேசில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துல இது வரைக்கும் 5 இடத்துல இது ரீசெண்டாக 1 வருஷத்துக்குள்ளே நம்ம ஸ்டாம்பைடில் இறந்துருக்காங்க. மிச்ச 4மே பிஜேபி ஆளும் அரசுகள், இது காங்கிரஸ் ஆளும் அரசு. நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸ் அரசை கேட்காத அப்படின்னா நான் அந்த 4 பிஜேபி அரசையும் கேட்கக்கூடாது. கேட்கறதுக்கான தகுதியை நான் இழந்துடுறேன். அப்படிங்கும்போது அரசை பார்த்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கணும். அப்போ தான் நியாயம் இருக்கும். நம்ம எந்த அரசு தவறு செய்யறதுக்கான வாய்ப்பும் இந்த நாட்டில் உண்டு. அப்போ இந்த அரசுக்கான தவறுகளையும் நான் சேர்த்து தான் கேள்வி கேட்கணும். நான் கட்சிக்காரையாகவும் கேட்பேன். எங்க நம்ம அரசு இருக்குது, நான் வெளியில் போய் பேச முடியல, அப்போனா இங்கே எங்கே தப்பு நடந்துச்சு, அப்போனா அந்த தப்புக்கான நடவடிக்கை எடுங்க, அடுத்த தடவை தப்பு நடக்காமல் பாருங்கள் அப்படிங்கிறது கட்சியில் இருக்கவங்களும் சேர்த்து தான் பேசுவாங்க. இந்த விஷயத்தில் கோர்ட் வந்து தானாக வழக்கு எடுத்திருக்கு. அவங்க நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்களே. அது கோர்ட் இருக்கட்டும். நம்ம முதல்ல அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறோம்ல, கண்டிப்பாக ஒரு தனியார் விஷயமா இருந்தாலும் சரி, அரசு விழாவாக இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் வந்து அதுக்கான பாதுகாப்பு, ஒரு முன்னெச்சரிக்கை வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் எல்லா அரசுக்கும் உண்டு. அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால்
ஒரு ப்ரைவேட் லீக் இது. இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிக அளவில் சம்பாதிக்கிற ஒரு நிறுவனம் எந்த நிறுவனம்? முன்னெல்லாம் ரயில்வேஸாக இருந்துச்சு, இன்றைக்கி பிசிசியாக தான் இருக்குது. இன்றைக்கி கிரிக்கெட் ரம்மியில் எத்தனை கோடி புழங்குது? 40,000 கோடி புழங்குது. நம்ம நாட்டில் நம்ம அந்த கிரிக்கெட் வருமானத்தை வச்சு ஒரு வருஷத்துக்கான ஏழைகள் படிப்பு செலவை நம்ம சரி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கிரிக்கெட் முதலாளிகள் பணத்தில் கொழிக்கிறாங்க. இது வந்து பிசிசிஐ கூட கிடையாது. ஐபிஎல்ங்கிறது வந்து தனியார் மயம், ஒரு தனியார் வெற்றி தான் இது. ஆக்சுவலி அதில் கன்னடிகா கூட கிடையாது. அந்த அணியில் கன்னடிகாஸ் ஒருத்தர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் இருக்காங்க, மிச்சம் கன்னடிகாஸே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு பெரிய உணர்ச்சி தேவை கிடையாது தான். ஆனால் மக்கள் உணர்வுன்னு ஒன்று இருக்குது. இது எங்கள் ஆர்சிபி, நம்ம எல்லாத்தையும் தானே கொண்டாடுறோம். இது எங்கள் ஊர் கோயில். கோயில் யார் தான் இருக்கும்? யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு மன்னர் கட்டினதாக இருக்கும், ஆனால் எங்கள் ஊர் கோயிலும் கொண்டாடிப்போம். இது எங்கள் ஊரில் செஞ்சது இது அப்படின்னு நம்மளுக்கு எப்போதுமே மண் ரீதியான இணைப்பு உண்டு. நம்ம மண் ரீதியே நம்மூர்காரன் அப்படிமோ, அவன் பார்த்திங்கன்னா தெலுங்குக்காரனாக இருப்பான், ஆனால் நம்மூர்காரன். தெலுங்காரன் தானே எங்கள் ஊரில் இருக்க பார்த்திங்கன்னா தெலுங்குக்காரங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. யாராக இருந்தாலும் எங்கள் ஊர் கொல்மாங்குடிக்காரங்கப்பா, அந்த பாசம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் வந்து தமிழர்கள் தான், ஆனால் நாங்கள் பெங்களூர்காரங்க. இப்போ நான் பேசின அத்தனை தமிழர்களும் அத்தனை உணர்வோடு நாங்கள் இருந்தோம். ஒரு தமிழ் பொண்ணே இறந்துருக்கு பாருங்கள், ஒரே பொண்ணு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தின்னு எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. நாங்கள் பெங்களூரியன்ஸ். நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை எல்லாரும் சேர்ந்து கொண்டாட விரும்பினோம். ஆனால் அது துரதிர்ஷ்டவசமாக விபத்தாக மாறிடுச்சு. அந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இது வரைக்கும் நம்ம ஸ்டாம்பேட்லேருந்து எந்த பாடமும் கற்றுக்கலை. அப்புறம் மக்களோட மனநிலை, இளைஞர்களோட மனநிலை, இதில் வந்து ஒரு எல்லா பெங்களூர் இளைஞர்களையும் நான் தவறு சொல்ல மாட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக சின்ன பொண்ணுங்க அங்கே போய் பார்த்தவங்க சொல்கிறாங்க, என்னோடய நண்பர்கள் அந்த இடத்துல இருந்தவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா அந்த இடம். எனக்கே அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு மகிழ்ச்சி வருது. அப்படிங்கிறப்ப ஒரு 20-30 பசங்க நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்க, 20-30% பசங்க. அதுங்கிறப்ப நீங்கள் 5 லட்சம் பேர்னால் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க பாருங்க. தண்ணி அடித்த இளைஞர்கள் மிக அதிகம்ங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் 5 லட்சம் பேரில் ஒரு 50,000 பேர்லேருந்து 1 லட்சம் பேருக்குள்ளே தண்ணி அடிச்சிருப்பாங்க. அவங்களோட அந்த கெயோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாப் மென்டாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, பெண்களை தொடுறதோ இதெல்லாம் நியூஸே வரல. இப்போ ரகுமான் நிகழ்ச்சியில் வந்த மாதிரி மாப் மென்டாலிட்டியில் பெண்களுக்கு என்ன நடந்த அநியாயம்லாம் வெளியிலேயே வரல. உண்மையை சொன்னால் அதெல்லாம் தோண்டி எடுத்தால் இன்னும் இருக்கும். அப்படிங்கும்பொழுது ஐபிஎலுக்கான இதோட பொறுப்பு என்னங்கிறேன். நீ வருஷம் ஐபிஎல் பண்ணுறீங்க, உங்களோட நிகழ்ச்சிங்கிறப்ப உங்களுக்கான பொறுப்பு வேண்டாமா? உங்களுக்கு தெரியும் 60 கோடி பேர் ஜியோ ஹாட்ஸ்டாரில் நான் பார்த்தப்போ ஒரு சமயத்தில் 62 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இந்தியாவில் வந்து இவ்வளோ பேர் கிரிக்கெட் பார்க்குறாங்களாங்கிறத, அதுவும் ஜியோ ஹாட்ஸ்டார் வழியாக பார்க்குறாங்கங்கிறது எவ்வளோ பெரிய இதுவாக இருக்குது. அப்படிங்கும்பொழுது அரசை மட்டுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இங்கே வந்து நம்மளோட மாப் மென்டாலிட்டி, ஒரு சாமின்ட்டிங்கன்னா புள்ளியார் ஊர்வலத்துலேயே இன்றைக்கெல்லாம் பொம்பளைங்க போக முடியலைங்க. எந்த ஊர்வலத்தையும் பெண்கள் வந்து பாதுகாப்பாக போக முடியல. ஒரு மாப் இது வந்து நான் ஐபிஎல் மட்டும் நான் வந்து மதமாக சொல்லலை. நம்மளோட கடவுள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, ஜெய் ஸ்ரீராம்ங்கிற பேரை வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்கோமா? ராமச்சந்திரன், ஸ்ரீராமச்சந்திரர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வார்த்தையே கிடையாது. அன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி, அந்த கோயிலில் எங்கள் ஊர் ஒரு சின்ன கோயிலில் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அர்ச்சகர் கொடுக்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், கோயிலில் எதுக்குங்க அரசியல் பேசுகிறீங்க? கிரிக்கெட் இன்றைக்கி அரசியல் ஆகிடுச்சு, பக்தி அரசியல் ஆகிடுச்சு, எல்லாமே அரசியல் ஆகிடுச்சு. எதை அரசியல் செய்யணும்? அரசியல்வாதிகள் மட்டும்தான் அரசியல் செய்யணும். அரசியல் அமைப்பை தவிர்த்து எல்லாத்தையும் அரசியல் செஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ராமர் பெயரெல்லாம் இறந்தவங்க எத்தனை பேர்? இது எல்லாமே எப்படி இருந்தாங்க? மாப் தான். சாமி அப்படின்னா எங்கள் சாமியை, அப்புறம் பாகிஸ்தான்காரங்க நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? எங்கள் சாமியை வந்து நீ வந்து மதிக்கலைன்னு சொல்லி தான் அவன் உங்களை கொள்கிறான். நீ அதே தானே செய்கிற. அப்புறம் நீ பாகிஸ்தானை மட்டும் நான் வந்து நீ வந்து தீவிரவாதியை வச்சுருக்கேங்கிறப்ப நம்ம மனதில் இருக்கிற தீவிரவாதியை என்னைக்கு கொல்ல போகிறோம்? 18 வருஷம் கழிச்சு ஜெயிக்குது, அப்போ இங்கே ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், இவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்னு முன்னாடியே ஒரு திட்டம் போட்டு ஐபிஎல் அவங்கள்ட்ட பேசி, அப்படி வந்துன்னா இந்த விழா வைக்காதீங்க,
கொஞ்சம் நாள் கழிச்சு வைங்க, இல்லைன்னா விழா வைக்கணும்னா அதுக்கான க்ரௌடு இவ்வளோ வரும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைதானம் ரெடி பண்ணிட்டு வைங்க அப்படின்லாம் ஒரு முன்னாடி ஏன் அந்த அரசு இவங்க பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்கல்ல. கேட்குறாங்க. மறுநாள் வந்து ஐபிஎல் அவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு வைக்கலான்னு. இல்லை எங்கள் கிரிக்கெட்டர்லாம் ஊருக்கு போகணும், சிம்பிளாக பண்ணி முடிச்சு அனுப்பிடுங்கன்ட்டாங்க. சிம்பிளாக நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த கிரிக்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஐபிஎல் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்கிறத வந்து அரசு எந்த அறிவிப்பும் வெளியில்லை. சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்கிறத வந்து இந்த ஐபிஎல் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு தெரிவித்த மாதிரி எல்லா இதுலேயும் வந்துடுச்சு. சின்னசாமி ஸ்டேடியத்தில் நிகழ்ச்சி வைக்க போகிறாங்கன்னு, இத்தனை மணிக்கு 5 மணிக்கோ என்னமோ வைக்க போகிறாங்கன்னு, 3 மணிக்குன்னு நினைக்கிறேன் வைக்க போகிறாங்க நியூஸு. காலையில் 10 மணிக்கே மெட்ரோவில் கும்மி அமைச்சிட்டாங்க. ஏன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறப்ப மெட்ரோவில் என் நண்பர் காலைல ஆஃபீஸ் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டு, நான் திருப்பி உயிர் பிழைச்சது பெரிய விஷயங்கிறார். மெட்ரோலேயே ஸ்டாம்பேட் ஆகிருக்குமா, மெட்ரோ எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் ஸ்டாம்பேடாக இருக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்பு இருந்துச்சான். அப்போ மெட்ரோ வந்து இன்டெலிஜென்ஸ்க்கு சரியாக தகவல் செஞ்சுருக்கணும், இன்டெலிஜென்ஸ் சரியாக போலீஸை எச்சரிக்கை பண்ணியிருக்கணும், போலீஸ் வந்து அந்த சமயத்தில் அரசு செஞ்சுருக்கணும். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு கொண்டாட்ட மனநிலையில் ஒரு போதை மனப்பான்மையில் இருந்துட்டாங்க எல்லாருமே. நான் ஆளும் அரசு எதுன்னு சொல்லலை, நாங்கள் எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். நானே வந்து அப்படி ஒரு கொண்டாட்டமாக தானே இருந்தேன். நான் எனக்கே இப்போ கில்ட்டாக இருக்கேன். ஐயோ நம்மளே இளைஞர்களை தூண்டி விட்ருக்கோமா, நம்ம சோஷியல் மீடியா வச்சு நம்மளே ஜாலியாக தானே இருந்தோம். நானே லைவ் போட்டேன், நானே சந்தோஷப்பட்டேன், நாங்களே வெடிச்ச வேடிக்கை போய் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த கொண்டாட்டம். அதை வந்து நான் வந்து தவறுன்னே சொல்ல மாட்டேன். அந்த ஒரு விஷயத்தை கொண்டாடுறது நல்லது தானே. இன்றைக்கி வந்து போர் வெறியில் எதையும் கொண்டாட வேண்டாம்னு யாரும் எதுவும் சொல்லலை. உயிர் இல்லை, கண்டிப்பாக இந்த இந்தியாவில் வந்து ரோடில் வந்து கொண்டாடுறதுக்கு லாய்க்கான நாடே கிடையாது. நம்ம இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இது 5வது ஸ்டாம்பேடு. இன்னும் எத்தனை ஸ்டாம்பேடாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ்நாட்டிலே நடந்த ஸ்டாம்பேட் பாருங்கள். இப்போ மெரினா பீச் நடந்ததா, அந்த விமானம், அப்போ எதாவது எதிர்பார்த்தோமா இவ்வளோ கூட்டம் வரும்னு? எந்த அரசு கீழே ஸ்டாம்பேட் நடக்கலைன்னு சொல்லுங்கள். அப்படிங்கப்பொழுது நம்ம கூட்டம் கூடும் இடத்தில் கண்டிப்பாக கூட்டம் போகவே கூடாது இனிமேலுக்கு. அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் அவங்களுக்கு இல்லை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம், தயவு செஞ்சு வாங்கன்னு கெஞ்ச வைக்கணும். சரி, இந்த பக்கம் கூட்டம் அதிகமாகுது அப்படிங்கிறப்ப அரசு சார்பாக ஏற்பாடு பண்ணாங்கல்ல, அதையாவது ரத்து செஞ்சுருக்கலாம். ரத்து செஞ்சுட்டாங்க, 10 நிமிஷம் தான் கொண்டாடினாங்க. அதுவே தேவையில்லை. ரேலி ரத்து செஞ்சாச்சு. ரேலி அது என்னாச்சுன்னா, இந்த பயந்து ரேலி ரத்து பண்ணாங்கல்ல, அந்த ரத்து பண்ணதே பிரச்சனை ஆயிடுச்சிங்க. அரசு வந்து ரத்து பண்ணிடுச்சு, போலீஸ் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள்கிட்ட அவ்வளோ காவல்துறையில் அவ்வளோ ஆளே இல்லை. இத்தனை கூட்டத்தை எங்கெங்க இந்த ஆர்மி தான் வரணும் இந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண, அதிரடிப்படை தான் வரணும். வெறும் நம்ம சாதாரண பெங்களூர் போலீஸ் வச்செல்லாம் இந்த 5 லட்சம் பேர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரே இடத்துல. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேலி வேண்டாங்கிறாங்க. ரேலியை விட்டுருந்தா கூட கொஞ்சம் சரியாக இருக்குமோ என்னமோன்னு தோணுது. ரேலினா 2 பக்கமும் மக்கள் நடந்து போயிடுவாங்க. இது என்ன ஆயிடுதுன்னா, அத்தனை பேரும் அந்த சமயத்தில் சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னும் பிளண்டர் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஆனால் உண்மையை சொல்லட்டுமாங்க, இந்த 5 லட்சம் பேரில் தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போகிற மாதிரி 10 பலியோடு நின்றுடுச்சு. உண்மையை சொன்னால் அந்த கூட்டம் வந்து ஒரு பயங்கரமான கூட்டங்க. அதை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. இளைஞர்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம தவறாக வளர்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போனால் தான் நமக்கு தெரியுது. கொண்டாடுறது தப்பு இல்லை, ஆனால் அதில் எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற சொல்லுவது. 10-20% கம்ப்ளீட் மாப் மென்டாலிட்டிக்கு மாறிட்டாங்க. அதாவது நம்ம சினிமாவிலேயே என்னத்தை காமிக்கிறோம். நேற்று கூட அதுதான் பேசினேன். மன்னன்கிற ஒரு படம் இருந்தது, ரஜினி கவுண்டமணி என்ன பண்ணுறாங்க, அதில் அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு வாங்குவாங்க கூட்டத்தில் ஏறி. அதை வந்து நம்ம பெருமையாக ஹீரோயிசமாக ஆக்கியிருக்கோம். நீ அடித்து பிடிச்சி போகிறது தான் ஹீரோயிசம், ஒழுங்காக க்யூவில் நிற்கிறது ஹீரோயிசம் இல்லை. நம்ம சமூகமே அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கு. நம்ம தலைமுறை செஞ்ச தப்பு தான் அது. இளைஞர்கள் அந்த லட்சணத்தை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். என்ன ஹீரோ சிகரெட் குடிக்கிறதையும் தண்ணி அடிக்கிறதையும், ஹீரோக்கள் வந்து சண்டை போடுறதையும், ஹீரோ வில்லனாக இருக்கிறத காமிச்சு. முன்னெல்லாம் எந்த ஹீரோலாம் எப்பயாவது கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்தில் கொஞ்சமாக தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் திருந்திடுவாங்க. இன்னைக்கு ஹீரோ வந்து கடைசி சீன் வரைக்கும் திருந்த மாட்டான். இப்போ ரெட்ரோன்னு பார்த்தோம், அந்த ஹீரோ அடிதடியில் தான் இருக்காப்புல. எந்த படம் பாருங்கள்,
ஜெயிலர் பார்க்குங்க, அதுலேயும் அது வந்து ஆசிடுக்குள்ளே போய் மனுஷனை போடுறாங்க. இப்படி ஒரு தலைமுறையை வன்முறைக்கான தலைமுறையாக வளர்த்துட்ருக்கோம் நம்ம ஒரு குழந்தைங்களை. ஒரு மாப் மென்டாலிட்டி அப்படி உருவாகுது. இன்றைக்கி வந்து இந்தியா வந்து கூட்டம் கூடுறதுக்கான தேசமே கிடையாது. பெங்களூரில் சொன்னீங்கன்னா ஃப்ரீடம் பார்க்கில் மட்டும்தான் எந்த மீட்டிங்கும் பர்மிஷன். இன்னி வரைக்கும் எங்களுக்கு போராட்டத்துக்கான பர்மிஷன் கிடையாது பெங்களூரில். நீங்கள் எங்கேயுமே போராட முடியாது பெங்களூரில். ஃப்ரீடம் பார்க்கில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி ஒரு ஜாக்கிரதையான நகரங்க எங்கள் நகரம். ரொம்ப அழகான நகரம், ரொம்ப நல்ல மக்கள், எல்லா மொழி மக்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். நான் தமிழ்காரங்க தான், 30 வருஷமாக இருக்கேன். இன்னி வரைக்கும் என்னை தமிழ்னு என்னை ஒருத்தர் கீழ்த்தரமாவோ வேறு விதமாவோ பேசினது கிடையாது. தமிழ் கன்னடம்லாம் இங்கே பேசுகிறாங்களே தவிர்த்து நாங்கள் பெங்களூர் 28% 30% இருக்கோம். எங்களுக்கு நேரடி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அந்த ஒரு கலவரங்கள் சமயத்தில் இந்த மாப் மென்டாலிட்டியை நம்ம தவிர்க்க ஏதாவது பெரிய அளவில் செய்யணும் நம்ம. இல்லாட்டி நீங்கள் ஸ்டாம்பேடை நிறுத்தவே முடியாது. இந்தியா அப்படிங்கிறனாலே ஸ்டாம்பேடுக்கான வாய்ப்புள்ள திருவிழாக்கள் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, இன்றைக்கி ஸ்டாம்பேடுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆகிட்டு. ரேலியை நிப்பாட்டிட்டாங்க, போலீஸும் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னதுனால தான் ரேலியை நிப்பாட்டுறாங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு 30,000 பேர் 40,000 பேர் வருவாங்க ரேலி பண்ணலான்னு. 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு யாருக்குமே தெரியல. யாருமே கணிக்கலை. கணிச்சிருந்தா செஞ்சுருக்க மாட்டாங்களா? கணிச்சிருந்தா செய்யாத அரசா சொல்லுங்கள். எந்த அரசாவது 10 பேர் சாகணும்னு நினச்சி தன்னோட கட்சிக்கு கெட்ட பேர் வாங்கிப்பாங்களா? வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் கணிக்கலை, தவறிட்டாங்க. அதே சமயத்தில் அந்த கொண்டாட்டத்தை கொஞ்சம் கண்ணை மறைச்சிருச்சு. நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த கொண்டாட்டம் நிஜமாகவே கண்ணை மறைச்சிருச்சு. எல்லோரும் ஒரு கொண்டாட்டமான நிலையில் இருக்கிறப்ப இதை கொஞ்சம் அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நாம் இன்னும் சுய ஒழுங்கும் சுய கட்டுப்பாடும் அதிக அளவில் ஆரம்பிக்கிறது வந்து இப்போ ஸ்டாம்பேடு வந்து தான் கற்றுக்கணும் இல்லை, இன்னும் எல்லா இடத்துலையும் ஸ்டாம்பேடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 1 லட்சம் கூடக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் எத்தனை 1000 போலீஸார் போட்டாலும் ஸ்டாம்பேடு தடுக்க முடியாது. 1 லட்சம் மக்களுக்கு என்ன 10,000 15,000 போலீஸாருக்கு போடுற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இருக்கா சொல்லுங்கள்? இங்கே முக்கால்வாசி கூட்டம் இன்ஸ்டா ரீல் போட வந்தோம். இதில் கொண்டாடினோம், சந்தோஷமாக இருந்தோம். நிறைய பேருக்கு அந்த இன்ஸ்டாவில் போய் போடணும், யூடியூப்பில் போடணும். நாங்கள் போனேன், நேரில் பார்த்தேன், ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும். போலீஸ்காரங்க உயிர் கொடுத்து வேலை பார்த்துருக்கிறது தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அடிபட்டுடுச்சு, பிரேதத்தை கையில் தூக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். நம்மளோட துணை முதலமைச்சரே சொன்னார், போலீஸ்காரங்க மேலே நான் பழி போட மாட்டேன்னு தான் சொன்னேன். இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது செய்தி அதான் சொன்னேன், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியருக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா திருப்பி இந்த ஃபெயிலியர் நடக்கும். அவங்களோட அரசோட கடமை நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். ஆனால் நம்ம கடமை என்ன? இல்லை, பொதுமக்களும் பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லா இடத்துலையும் இங்கே 5 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் கூடும்பொழுது முதல்ல கூட்டத்தை தவிர்க்கணும். அடுத்து சுய ஒழுங்கும் சுய கட்டுப்பாடும். நம்ம கேள்வி அரசை கேளுங்க, நான் தப்புன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி நம்மளை கேட்கணும், எங்கே போச்சு உனக்கு புத்தி? நான் அந்த ஒன்றுமே தெரியாத அரியா இளைஞர் இருந்தது வருத்தம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதே சமயம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கிறப்ப நடுவில் போகாமல் தப்பிக்கிறதுக்கான வழிகள் நம்ம எந்த இடத்துலையும் சொல்ல. ஆக்சுவலி கூட்டத்தில் போகிறப்ப இந்த மாதிரி ஸ்டாம்பேட் நடக்கும்பொழுது தெரியாமல் மாட்டிக்கிறோன்னு வச்சுங்களேன், முன்னாடியும் போயிடக்கூடாது, எதிர்த்தும் போகக்கூடாது. கூட்டத்தை எதிர்த்து போனாலும் அவங்க மேய்ச்சிடுவாங்க, கூட்டத்தோடு போனாலும் பின்னாடி வரவும் மேய்ச்சிடுவோம். அப்போ டயக்னலாக போய் தப்பிச்சு ஒரு கேட்டையோ பிடிச்சிக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாம்பேடுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்மளுக்கு ஏதாவது அதை பற்றின அறிவு இருக்கா? நம்மளுக்கு இந்த அறிவெல்லாம் நம்ம பள்ளியில் சொல்லித்தரணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் சொல்லித்தரணும். மாப் மென்டாலிட்டி பற்றி சொல்லித்தரணும். நீ உலகமே மாப்பில் வந்து அருவா தூக்கிட்டு ஓடினாலும், கத்தியை தூக்கிட்டு ஓடினாலும், சண்டைக்கு போனாலும் நீ அங்கே ஒரு வாலண்டியர்ஷிப் பண்ணணும். வாலண்டியர்ஸ் அந்த பசங்க, பெங்களூர் பசங்களாம் அவ்வளோ அழகாக வாலண்டியர்ஸ் பண்ணுவாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் கையில் எடுத்து நான் வாலண்டியர் பண்ணியிருந்தாங்கன்னா அழகாக வாலண்டியர் பண்ணி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கலாம். போலீஸ் வந்து வாலண்டியர்ஷிப் பண்ண முடியாது அவ்வளோ கூட்டத்துக்கு. அங்கேயே ஒரு 1000 பேரை எடுத்தாங்கன்னா அங்கேயே 1000 பேர் வாலண்டியர்ஷிப்க்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே நம்ம ஸ்டேடியத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம்ப்பா, எல்லோரும் வாலண்டியருக்கு வாங்கினா ஒரு 1000 பேர் வாலண்டியர் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ரொம்ப ரொம்ப வீக். நாட் ஓன்லி கர்நாடகா, தமிழ்நாட்டிலே மெரினாவில் நடந்திருக்கு, உத்தரப்பிரதேஷ் கும்பமேளாவில் நடந்திருக்கு, மும்பையில் தாதரில் நடந்திருக்கு. இவ்வளோ கூட்டத்துக்கு ஐபிஎல்லும் ஒரு காரணம். அந்த நிர்வாகத்தின் மேலே அரசும் ஒரு கடினமான ஒரு இதை வைக்கல. ஏன் வைப்பாங்க? எப்படி வைப்பாங்க? யார் அதுக்கு பெரிய ஆள்? நம்ம ஹோம் மினிஸ்டரோட பையன் விட்டு கொடுத்துருவாங்களா? கை வச்சு தான் பாருங்கள்.
நம்ம மல்யுத்த வீராங்கனைக்கு என்னாச்சு? அந்த அவர் என்ன பிரிட்ஜ் பூஷன் தானே அவர் இப்போ என்னாச்சு? அவர் போக்சோலேருந்து தூக்கிட்டாங்க. அந்த வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. போக்சோலாம் ஈஸியாக வாங்கவே முடியாத ஒரு வழக்கு. இன்னைக்கு அவர் ஜாலியாக இருக்காரு. பெண்கள் மீது பெண்கள் குற்றம் சாட்ட வழக்குகளே ஒன்றும் பண்ண முடியல. கடுமையான தண்டனைகள் இருக்கிற வழக்கே. இவங்க ஐபிஎல்னா நம்ம போராட முடியுமா சொல்லுங்கள்? நாளைக்கு நம்ம இந்த இடத்துலையே இருக்க முடியாது. ஐபிஎல் அப்படி ஒரு பணப்புழக்கம் இருக்குது. கிரிக்கெட் ரம்மியில் அப்படி ஒரு பணப்புழக்கம். இன்னைக்கு அவன் தெருவில் பிச்சை எடுக்கிறான் கிரிக்கெட் ரம்மியில் காசை போட்டு. இதுக்கு எதிராக நீங்கள் ஐபிஎல்லை பற்றி சாடி ஏதாவது பேசிட்டுங்கப்பாங்க. 40,000 கோடி ரம்மியில் கிரிக்கெட்டில் பெட்டு இதில் நடக்குது. சட்டப்பூர்வமாகவும் சட்டப்பூர்வம் இல்லாததும் சேர்ந்து. இதை பற்றி யாராவது பேசிட முடியுமா இன்றைக்கி? அதுலேருந்து இந்த இவங்களுக்கு குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கலாம். இவங்க தவறுக்கு அவங்க அந்த 1 கோடி அவங்கள எதுவும் நிறைஞ்சிடாது. எல்லாம் நல்ல வசதியான வீட்டு பசங்க தான். ஆனால் தவறுக்கான ஒரு சின்ன தண்டனை ஐபிஎலுக்கும் தேவையில்லை. வெறும் அரசுங்கணும். அந்த ஐபிஎலுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தானே விளம்பரம் பண்ணீங்க. நீங்கள் தானே வான்னு கூப்பிட்றீங்க. ஐபிஎல் எவ்வளோ பெருசுன்னு கூட்டத்தை கூட்டணும்னு வெறி பிடிச்சி அலையிறீங்க. உங்கள் விளம்பரத்தினால அத்தனை சம்பாதிக்கிறீங்க. ஆனால் உங்களோட பொறுப்புணர்வு, வியாபாரத்தில் இருக்கிற பொறுப்புணர்வு எங்கங்க? நான் தான் பொறுப்புன்னு எந்த ஐபிஎல்லாவது முன்னாடி பேசுகிறாங்களா? வெற்றிக்கு கொண்டாடத்துக்கு மட்டும் வரீங்க. மக்களை மாந்தையாக்க வரீங்க. எங்கள் மக்கள்கிட்டேருந்து சம்பாதிக்க வரீங்க. அதுக்கு டேக்ஸும் நீங்கள் கட்டுறதில்ல. இல்லைங்க, நாங்கள் கர்நாடகா மக்கள் கடுமையான வழக்குகளை பதிவு செஞ்சு அபராதமும் கடுமையாக விதிச்சாதான் அடுத்தது ஐபிஎல் பொறுப்புடனோட இருக்கும். அப்படி இவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல. அப்போனா இந்த பாதுகாப்புக்கு இவங்க தானே பொறுப்பு, முழு பொறுப்பு. அரசாங்கம் நம்ம டேக்ஸுங்க. கர்நாடக மக்கள் கட்டின டேக்ஸு. அத்தனை விழாவும் அரசு ஏன் செலவு செய்யணுங்கிறேன். ஐபிஎல் பணத்தை கட்டி எல்லாமே ஏற்பாடு செய்யணும். பாதுகாப்பு முதற்கொண்டு நீங்கள் பணத்தை கட்டி செய்யுங்கிறேன் நான். நீங்கள் நாங்கள் செய்கிற நீங்கள் டேக்ஸே கட்டாமல் ஐபிஎல்ல இன்றைக்கி நடக்குது. நம்மள்டேருந்து வாங்குற டிக்கெட் பணம்லாம் நம்மளோட டேக்ஸே கிடையாது. நம்ம அரசுக்கான டேக்ஸ். நம்மள்டேருந்து நம்ம மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன் டேக்ஸ் பிடுங்குறாங்க. 50,000 ரூபா பிடுங்கிறதுலேருந்து டேக்ஸ் பிடுங்குறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு காய்கறி வாங்கினா கூட டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. அது கோடிக்கணக்கில் புழங்குது. ஆனால் டேக்ஸ் இல்லை. கேட்டால் ட்ரஸ்ட்டு என்ன ட்ரஸ்ட்டு பண்ணுறாங்க? இறந்தவங்களை கூட நீங்கள் கவனிக்கலையா? அப்புறம் என்ன ஐபிஎல், என்ன வியாபாரம்? 60 கோடி பேர் ஜியோ ஸ்டாரில் பார்த்துங்கன்னா விளம்பர வருமானத்தை கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு 50,000 பேர் இங்கே பாருங்க. 50,000 பேர் பார்க்குற டிவி நிகழ்ச்சியிலேயே ஒரு 10 செகண்ட் விளம்பரத்துக்கு 1 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா ஆகுதா இல்லையா? அப்படின்னா 60 கோடி பேர் வீடு பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ விளம்பர தொகை வாங்கியிருப்பாங்க? இதுக்கெல்லாம் எங்கே டேக்ஸு? காந்தி வழியில் நீங்கள் கூட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் கூட்டத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஒத்த காலில் நம்ம நின்னாதான் இதுக்கெல்லாம் ஏதாவது ஐயோ சாமி வாங்கப்பா நாங்கள் இந்த பாதுகாப்புலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஐபிஎல்காரங்க கெஞ்ச அமைச்சிருவாங்க. அடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா ஐபிஎல்லை ஒட்டு மொத்தமாக நம்ம புறக்கணிக்கணும். எங்களுக்கான பாதுகாப்பு இருக்கான்னு அவங்களை கேள்வி கேட்கணும். பாதுகாப்பு கொடுத்தா வரோம், இல்லாட்டி வரமாட்டோம். எனக்கு உசுறு தான் முக்கியம். கிரிக்கெட் சோறு போடுதா? கிரிக்கெட் உசுறு கொடுக்குதா? உசுறு தான் முக்கியம். உசுரை விட என்ன முக்கியம் சொல்லுங்கள்? கிரிக்கெட் முக்கியமா, ஐபிஎல் முக்கியமா, யார் முக்கியம் சொல்லுங்கள்? என்னென்னா ட்ரால் பண்ணிட்டாங்க ஆர்சிபி ரசிகர்களை ரொம்ப. நீங்கள் எப்போதுமே இந்த அப்ரஸ்டு மனநிலையிலேருந்து வெளியில் வரப்போ தான் இப்படி ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஏன் ஆர்சிபி இவ்வளோ கொண்டாடிச்சு அப்படின்னா 18 வருஷமாக அவங்கள ட்ரால் பண்ணுறாங்க. ஈசாலா கப் நம்மதேனா இவங்களாம் சிரிப்பாங்க. நீங்கள் ஆர்சிபி ட்ரால் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்படியெல்லாம் ட்ரால் பண்ணுவாங்களோ அப்படி ட்ரால் பண்ணுவாங்க. இத்தனை வருஷமா கப்பே வாங்கலங்கிறதுக்காக எந்த வருஷமும் வாங்காது அப்படின்னு ஆர்சிபியை அவ்வளோ ட்ரால் பண்ணுவாங்க. இது தன்னை கர்நாடகா மக்கள் தங்களை ட்ரால் பண்ணுறதாவே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த ட்ராலோட பிரச்சனை தான் இது. ட்ராலும் ஓவராக ஆர்சிபினாலே ஈசாலா கப் நம்மதேனாலே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ பாரு நீ ஒரு ஆர்சிபி அப்படிம்பாங்க. ஏதாவது உனக்கு நீ தோல்வி தான் அப்படின்னா நீ ஆர்சிபி அப்படின்டுவாங்க. அதாவது தோல்வியும் ஆர்சிபியும் பிரியாது. கப்பே எடுக்காத ஒரு அணினா ஆர்சிபி அப்படிங்கிறதுக்கு சிஎஸ்கே ரசிகர்களும் சரி, இந்தியா ஃபுல்லாக இருக்க அத்தனை ரசிகர்களும் சரி அவ்வளோ ட்ரால் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராலில் இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் அது நாங்கள் வெற்றி வந்துடுச்சின்னொன்னே அதை கொண்டாடணுங்கிற ஒரு டூ மச் மனநிலை. இதே சிஎஸ்கே ஒரு சகஜமான ஒரு வெற்றிங்கிறது சகஜம். ஆனால் எங்களுக்கு சகஜம் கிடையாது ஆர்சிபிக்கு. எங்களுக்குன்னா என்ன, நான் இப்போ பெங்களூரில் இருக்கனால நாளைக்கு சிஎஸ்கேனா நாளைக்கு மெட்ராஸோடு சேர்ந்துப்பேன்.
அது வேற இல்லை. நம்ம ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் மொழி பேதம் எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு பழி வந்திருக்கு அப்படிங்கிறத துடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கொண்டாட்டம். அது இவ்வளோ ட்ரால் பண்ணனால தான் அந்த அழுத்தம் வெடிச்சிருச்சு. பெங்களூரில் தீபாவளி கூட அவ்வளோ வெடி பார்த்தது இல்லைங்க நான். அவ்வளோ வெடி. அதாவது நான் பத்தியா என்ன நீ எவ்வளோ கிண்டல் பண்ண, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பத்தியா. ஒரு அப்ரஸ்டு மனுஷன் ஜெயிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஜெயிச்சதை வந்து கொண்டாட முடியாமல் போயிடுச்சு. அது ரொம்ப வருத்தமாகவும் இப்போ நினச்சா கூட கண்ணில் தண்ணி வருது எனக்கு. நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி வந்து கோலியும் அனுஷ்காவையும் பார்த்துருக்கணும். எங்களோட தவறுனாலே அதையே விட்டுட்டோம் பற்றியா. இன்னும் நாங்கள் 4 நாள் கொண்டாடிட்டு இருந்திருப்போம். என்னை எவ்வளோ கிண்டல் பண்ணேன், எவ்வளோ அவமானப்படுத்தினேன். நாங்கள் முறையாக ஜெயிச்சிருக்கோம். இந்த மனநிலை தான் இவ்வளோத்துக்கும் காரணம். இதை கணிக்க முடியாமல் விட்டுட்டாங்க. இது இல்லாட்டி ஒரு 10,000-20,000 பேர் கூட வராத கூட்டம். பெங்களூரில் வந்து காசு கொடுத்தா கூட கூட்ட முடியாது நீங்கள் ஆளுங்களை. ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.